போரிக் ஆசிட் வந்து அமோனியா ரியாக்ட் ஆகுது. அப்போ ரெண்டு ரியாக்ட் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். BOH thrice plus reaction with ammonia. இதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ இது ரெண்டு கம்பைன் ஆனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா போரான் நைட்ரைடு கிடைக்கும். ப்ளஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, போரான் நைட்ரைடு பியும் என்னும் சேர்ந்து ரிமைனிங் என்ன இருக்கீங்க ஹைட்ரஜன் OH. அப்போ என்ன தான் வரும், நமக்கு வாட்டர் தான் வரும். H2O போட்டாச்சு. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ராடக்ட் எழுதிட்டேன். சரிங்களா? பேலன்ஸ் பண்ண போகிறேன். வாங்க பேலன்ஸ் பண்ணலாம். போரான் 1 போரான் 1 நைட்ரஜன் 1 நைட்ரஜன் 1 பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ யார் பேலன்ஸ் ஆகும்னா நமக்கு இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான். நல்லா கவனிக்கும் போது ஆக்சிஜனை பார்த்துறேன் சார். ஆக்சிஜன் 3 இருக்கு, இங்கே என்ன இருக்கு 1 தான் இருக்கு. அப்போ முன்னாடி 3 போட்டிருங்க, 3 ஆக்சிஜன் ஆயிரும். இப்போ ஹைட்ரஜனை பாருங்க, இங்கே ஒரு 3 ஹைட்ரஜன், இங்கே ஒரு 3 ஹைட்ரஜன், 6 ஹைட்ரஜன், இங்கேயும் 6 ஹைட்ரஜன் வந்துருச்சு. பார்த்தீங்களா பேலன்ஸ் ஆயிடுச்சா? நமக்கு தெரிய வேண்டியது இந்த போரிக் ஆசிடும் அமோனியா ரியாக்ட் ஆனால் போரான் நைட்ரைடு கிடைக்கும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா மட்டும்